அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் சாமி கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம். ஏன்னா ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது. அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான். முழுமையாக கூடயே பயணித்த மாதிரி சில பேர் சொன்னாங்க. பார்க்கும்போது எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஒரு 2 பேர் குறை சொன்னாலும் ஒரு 100 பேர் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. இல்லை அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசினாங்க. அதனால் அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்லை வெளியே போகிறதுலே கிடையாது. அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ், அப்படி தான் அவங்க பார்த்தாங்க, அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் சாமி கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக யாராலும் இருக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது. அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான். ஸோ அதை நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசாக ஆக்க வேணாம். அதுதான் சிஸ்டம். இதுக்குமே இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய ஏன்னா நாங்களும் நிறையா சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி முழுமையாக கூடயே பயணித்த மாதிரி சில பேர் சொன்னாங்க. பார்க்கும்போது எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கடந்த தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு உருவாகும். இன்னும் நாங்கள் அதில் ரெக்கவர் ஆகலாம், அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வரல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோதான், அப்படியே போட்டோன்னு விட்டாச்சு. அதனால் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் குறை சொன்னாலும் ஒரு 100 பேர் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. இல்லை அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசினாங்க. அதனால் அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் விளக்கம் கொடுக்குற மனநிலை இல்லை. நம்ம தான் பண்ணி